பாதுகாப்புத்துறை வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்து ரொடமின் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கு. அந்த வேதிப்பொருள் வந்து உடலுக்கு கேடு, கேன்சர் உண்டு பண்ணதுன்னு சொல்லி வந்தது. அந்த இது வந்து நம்ம மீடியாவில் வந்தோடனே இங்கே நம்ம உடனே எங்களை கூப்பிட்டு உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து இங்கே எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் ஆடட் பஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே சீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருள் வந்து அவங்க கலக்கிறாங்க என்னன்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா சென்னை முழுக்கவே நாங்கள் வந்து எங்கள் டீம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இந்த கேண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் சைடில் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மெரினா பீச் அண்ட் எலியாட்ஸ் பீச்லேயும் நாங்கள் எங்கள் டீம் வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் த்ரூ அவுட் சென்னையில் அங்கங்கே வந்து நாங்கள் டீம்ஸ் போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயாவது இதுமாரி ஃபேக்ட்ரிஸ் இருக்கான்னு. ஆனால் சென்னைக்குள்ளே இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அவங்கவுங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மட்டும் இந்த பல்லாவரத்தில் மட்டும் ஒன்று இப்போ அங்கேருந்து தான் இங்கே இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே விற்றுக்கிட்டு இருந்த ஆளுங்க பூராமே பார்த்தோம்னா எல்லாமே நார்த் இந்தியன் பசங்க தான். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இப்போ வந்து விசாரிச்சுட்ருக்குறோம். இப்போ வந்து அவங்க இப்போ பல்லாவரத்தில் இருக்கிறதுனா மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேற்கொண்டு அந்த பல்லாவரத்தில் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியோ என்னன்றதை போய் நேரடியாக பார்க்க போகிறோம். சார், இது தவிர வேறு எங்கேயாச்சும் இது மாதிரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும்? அதுதான் எலியாட்ஸ் பீச்சு. நம்ம சென்னை பொறுத்தவரையில் எலியாட்ஸ் பீச் த்ரூ அவுட் தமிழ்நாடு முழுக்குமே எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்க எங்கெல்லாம் இருக்கோ. இப்போ வந்து திருவிழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்துலேயும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இது சாப்பிட்றதுனால அது பாதிப்பு வருதுன்றது இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கனால இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வெடிப்பொருள் வந்து அதே பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது இப்போ பண்ணுறாங்களான்றது நாங்கள் இப்போ செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்காக தான் நான் இப்போ தான் விசாரிக்கிறோம். இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு 9 பேர் பக்கமாக இருக்காங்க. அந்த 9 பேர்த்தையும் நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம். விசாரணை பண்ணுறோம் ஒவ்வொருத்தருமே எங்கெங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தலாங்க. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் கூட அது மாதிரி போடுறாங்க. அந்த பொட்டேட்டோ சிப்ஸில் கூட நாங்கள் இன்றைக்கி ஆய்வுக்கு அதுக்கு எடுத்துக்கிறோம். இன்றைக்கே வந்து எல்லாருமே இந்த பீச்சில் உள்ள அனைத்து பொருட்களுக்குமே நாங்கள் வந்து இந்த சாம்பிள் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து அந்த தரத்தை பார்க்கலாம். வெதர் இந்த மீன்கள் வந்து பழைய மீன்களா இல்லை அந்த கலர் வந்து நம்ம வந்து ஃபுட் கிரேடடில் இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ போய் பார்க்கணும். இப்போ பார்த்துடலாம். இப்போ உடனே இப்போ அனுப்பிச்சிடுவோம். இப்போ பேக் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் எமர்ஜென்சியாக உடனே நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு வித்தின் 1 hour 1 நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே நாங்கள் முடிஞ்ச நாளைக்கு ஈவினிங்குள்ளே ரிசல்ட்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம். அன்சேஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% வந்து தடை விதிச்சிடும். அதில் வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் வெறும் இது பண்ணுறாங்க. நம்ம பார்ப்போம் ஒயிட்டாக இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து பயப்படலை. அது சக்கரை மாதிரி போட்டு தான் அது பண்ணுறாங்க. அது பயப்பட இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுறதுல தான் இந்த கலரிங் தான் நமக்கு வந்து ரொம்ப கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. மற்றபடி எல்லா ஆர்கனையும் அது பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது தடை பண்ணுறோம். இப்போ வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே அது நம்ம தெரிஞ்சிடும். நம்ம தடை பண்ணுறோமா என்ன இது ரிசல்ட் நாங்கள் எடுத்துகிட்டு எங்களோட கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடும். அவங்க அது முடிவு பண்ணுவாங்க. அரசாங்கம் வந்து அது முடிவு பண்ணிவிடுவாங்க. நிறைய கலர்ஸ் வரும். இந்த கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ 2 கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. 2-3 கலர் இருக்குங்க. இது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. இது எல்லாமே இந்த கலர் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லெதருக்கு, பிரிண்டிங்க்கு, பேப்பருக்கு, இப்போ இந்த ஷர்ட்டுக்கு போடக்கூடிய டைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருளை வந்து இருக்கிறது வந்து நாங்கள் பொதுமக்கள் வந்து யாருமே வாங்கவே வேண்டாம். இப்போதைக்கு நாங்கள் எங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் எதுவும் வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் பிரைட் கலர்ஸ் தான் வேண்டான்னு சொல்கிறேங்க. ரொம்ப பிரைட் கலர்ஸ் நம்ம ஃபுட் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட இயற்கையாக ஆனால் ஃபுட்டே இருக்குது. கேரட்னா கேரட்டோட கலர் இருக்குது. தக்காளினா தக்காளியோட கலர் இருக்குது. அது வந்து ஃபுட் கலர்ஸ். அதுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி செயற்கையாக ஏற்படுற ஸ்வீட்டு, அப்பளம் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பளத்தில் இப்போலாம் நிறைய இப்போல்லாம் பிடிக்க ஆரம்பித்தோம். இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்பளத்தில். இப்போ இவங்களே நம்ம இது பண்ணணும்னா இது பண்ணிடலாம். வந்து போலீஸில் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இப்போ நாளைக்கு ரிசல்ட் வர மட்டும் அவங்க அட்ரஸ்ஸு, இப்போ அவங்களோட ஆதார் கார்டு எதாவது இருக்கான்னு, அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்குவோம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அன்சேஃப் அப்படின்றது வந்ததுன்னா அவங்க மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அது மேலே.